ஹே கைஸ், ஃப்ரீ ரிப்பன் எம்ப்ராய்டரி கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லேசி டேசி ஸ்டிச். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். ரிப்பன் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிட்டாலே போதும். ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் நம்ம எப்படி பண்ணமோ சேம் அதே மாதிரி தான் ரிப்பன் ஒர்க்கில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரிப்பனை இது மாதிரி கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்துலேயே தள்ளி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் அதே பிளேஸில் இன்சர்ட் பண்ணாமல் ஒரு பாயிண்ட் தள்ளி கீழே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சம்டைம்ஸ் ரிப்பனை வந்து கீழே இன்சர்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு, தென் மேலே எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இப்போது நீடியில் பொறுமையாக கீழே இழுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லூப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த லூப் தான் நமக்கு வந்து ஃப்ளவராக மேக் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பெட்டலோட சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்த சைஸுக்கு இந்த லூப்பை வந்து வச்சுக்கோங்க. தென் லூப்போட சென்டர் வழியாக இப்படி நீடியில் மறுபடியும் மேலே எடுக்கணும். ஸோ ஹைட் வந்து பெட்டலோட ஹைட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த லெவல் பார்த்துட்டு நீடில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லூப்புக்கு வழியாக இப்படி மேலே எடுத்துக்கோங்க. ஸோ ரிப்பனை வந்து ரொம்ப டைட்டாக போட்டு மேலே இழுக்காமல் இப்போ வீடியோவில் இருக்கிற மாதிரி இப்படி செட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லூப்போட அவுட் சைடில் மறுபடியும் நீடில் கீழே இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லூப்பை செக்யூர் பண்ணுறதுக்காக கீழே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பெட்டல் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுதான் லேசி டேசி ஸ்டிச். லூப்போட அவுட் சைட் நீங்கள் ஸ்டிச் கொடுக்கும்போது லூப்பை ஒட்டியே கொடுங்க. தள்ளி கொடுத்தீங்க அப்படின்னா நீட்டாக இருக்காது. ஸோ இந்த லேசி டேசி ஸ்டிச்சை சுற்றி 5 பெட்டல்ஸ் வர மாதிரி ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து கிடச்சிரும். ஸோ ஃப்ளவர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். ஸோ பெட்டல்ஸ் வந்து கரெக்டான ஷேப்பில் வரதுக்கு லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். ஒவ்வொரு பெட்டலும் சேம் ஹைட்டில் ஈவன் சைஸில் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ப்ளவுஸ் டிசைன் இல்லை சுடிதார் டிசைன் வந்து இந்த மாதிரி ரிப்பன் எம்ப்ராய்டரி ஒர்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப அல்டிமேட்டாக கிராண்ட் லுக்காக எடுத்து கொடுக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா நம்மளோட சேனலில் ஃப்ரீ ரிப்பன் எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் 1 by 1 லேர்ன் பண்ணி உங்களோட க்ளோத்ஸை நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேசிக் டு அட்வான்ஸ் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆரி கோர்ஸ் 2 கோர்ஸுமே நம்ம வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி சூப்பரான ஃப்ளவர் பேட்டர்ன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரிப்பன் வந்து பாதியிலே தீந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். ரிப்பன் வந்து முடிய போகுது அப்படின்னு ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா? அப்போ வந்து ஹாஃப் த ரிப்பன் இருக்கும்போதே நீங்கள் வந்து கீழே டவுன்வர்ட் கொடுத்துட்டு பகுதி ரிப்பன் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒட்டி கட் பண்ணாமல் ஹாஃப் த ரிப்பன் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மீதி பெட்டல்ஸ் வந்து நம்ம பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் ரிப்பன் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நியூ ரிப்பன் எடுத்து மீதி இருக்க பெட்டல்ஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லாவே கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. தென் மீதி இருக்க 2 பெட்டல்ஸையும் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. நியூ ரிப்பன் எடுத்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி கேப் விட்டு இந்த மாதிரி ரிப்பனை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு விட்ட ரிப்பனையும் இப்போ கட் பண்ண இந்த ரிப்பனையும் சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்து நாட் போட்டுக்கலாம். ரிப்பன் வந்து தீரப்போகுது, நாட் போட முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பண்ண டிசைனை இன்னுமே கிராண்ட் லுக் ஆக்குறதுக்கு இந்த மாதிரி சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பேர்ல் பீட் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறக்கு அவ்வளோ ஹைலைட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.